அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 2/9/2023 முதல் 8/9/2023 வரை எப்படி அமைந்துள்ளது, இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 2/9/2023 முதல் 8/9/2023 வரை கிரகநிலைகளில் மாறுதல் இல்லை என்றாலும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மிக விரைவில் வக்ரகதி திரும்ப போகிறார். ராசியின் அதிபதி மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே நல்ல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. 2/9/2023 முதல் 8/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலிமை வாய்ந்தவரும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க. அடுத்த வாரம் 12ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புவார். அதற்கு முன்னதாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவதை விட நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அவருடைய சுப பார்வை சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல படுகிறதுங்க. இந்த சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமாகவும் அவை பூர்த்தி ஆவதற்கான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. சனியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். மேலும் சனியின் பார்வை விருச்சகம், கடகம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறதுங்க. இப்படி சனியின் பார்வை பதிந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் அவரது பகை கிரகங்கள் மீது படவில்லை. அவருக்கு இணையாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு ராகுவின் மீதும் அவருடைய நட்பு கிரகமாகிய சுக்கிரன் மீதும் படுகிறதுங்க. சுக்கிரனின் பார்வையும் சனி மீது படுவதால் இரண்டு கிரக நிலைகளுமே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே திடீர் பல மாற்றங்கள் நிறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயின் பார்வை மிதுனம், மீனம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது. பொதுவாகவே கன்னி ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் வற்றாத கடலும் வத்திவிடும் என்பார்கள். அது பருவநிலை மாற்றத்தை மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் முழு ஆட்சி பலத்துடன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பது அரசாங்க அலுவலக பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் பெரிய அளவிற்கு தொய்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் கடகராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் தனித்துவம் பெற்று சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சில சிரமங்கள் குறைந்து பொருளாதார ரீதியாக எதிர்பாராத திடீர் பணவரவும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அபரிவிதமாக உருவாகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகளிலும் சற்று நிம்மதி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. புதனை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று அவரது அதிநட்பு வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இன்னும் சில வாரங்கள்ல முழு ஆட்சி பலத்துடன் அமர போகிறார். உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு முன்னதாக அவரது அதிநட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக தெளிந்த அறிவாற்றலையும் பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஞானத்தை கொடுக்கிறாருங்க. புதனின் அமைப்பு காரணமாக பல இக்கட்டான கடினமான சூழ்நிலைகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு மேச ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். இந்த இரண்டு கிரக நிலைகளும் மிக விரைவில், குறிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் இந்த கிரக நிலைகளின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் வராது. கிரக நிலைகள் மாற்றமடைந்து 2 மாதத்திற்குள் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சந்திரன் இல்லை. சந்திரன்
மிக வலுவாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது பல்வேறு விதமான சிரமங்கள் குடும்ப ரீதியாக குறைவதற்கான வாய்ப்பு உருவாகுங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ல் இருக்கிறாருங்க. அவர் 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக கன்னிராசியில் இருப்பது நல்ல சிறப்பு இல்லை என்றாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பின்படி 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அமோகமான வளர்ச்சியை கொடுப்பார். எனவே இந்த தருணத்தில் 6ல் இருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான மேசராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு மிக அதீதமாக உருவாகிறது. ஏனென்றால் புதிதாக நிலபலங்கள் வாங்குவது, வீட்டுமனை வாங்குவது போன்ற அமைப்பும் மிக சாதகமாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்களும் தைரியமாக எதை வேண்டும்னாலும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாருங்க. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதி மட்டுமல்லங்க, 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த செயல் செய்தாலும் அதை வேகத்தோடு செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வையும் 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு விதமான சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய புதிய யுக்திகள் அனைத்துமே மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால் அரசாங்க சலுகைகள் மற்றும் நீங்கள் நினைத்தபடியே சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான வேலைகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அதீதமாக கிடைக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்படும். கலைத்துறை அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நல்ல பல வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. 4ல் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்தில் இருக்கிறார். சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே எந்த பணிகளை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் அதீதமாக தேவைப்படுகிறது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். நிதானத்துடன் செயல்பட்டால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிறைந்திருந்தாலும் சில விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் வார்த்தைகள்ல அதீத கவனம் தேவை. வார்த்தைகளால் குடும்ப உறவுகள்ல சில சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் போட்டிகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. போட்டிகள் அதிகரித்தாலும் உணர்ச்சி வசப்படுதலோ அல்லது படபட என வேலையை செய்வதோ போன்ற விஷயங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு பதட்டம் அடையும் போது சில காரியங்கள் தவறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பதட்டத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களுடன் அளவான பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நிறைந்த பலன் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.